சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவனாயிருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த அருமையான நாள் மட்டுமாக அவர் ஒவ்வொரு நாளும் நம்மத்திலே பிரசன்னமாகி நம்மை வழிநடத்தி வருகிற பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே அவளுக்கு எதிரிட்டு வந்து வாழ்க என்று சொல்லி வாழ்த்தின ஆண்டவர். சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தின ஆண்டவர் பெத்தானியா மட்டுமாய் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த ஆராதனையிலும் நம்மத்தில் பிரசன்னமாய் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 2-3 பேர் அப்படி நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மத்திலே மகிமையாய் வல்லமையாய் தங்கியிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினவர்களாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன விதமான வேண்டுதலோடு நாம் கூடி வந்திருக்கிறோமோ கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்யும்படியாக ஆண்டவருடைய இரக்கமுள்ள கரத்தை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர், நம்மோடுடைய சகல நாட்களிலும் கூட இருக்கிற ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே நம்மை பலப்படுத்தும்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய இரக்கமுள்ள கரத்தை நோக்கி பார்ப்போம். அவர் எவ்விதமாக மகிமையாய் வெற்றி சிறந்தாரோ அவர் வெற்றி சிறந்தது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நம்மையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல ஆண்டவர் நம்மை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்காகவும் நம் மூலமாய் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தி வருகிறதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து இரட்சிப்பின் சுகந்த வாசனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மகிமையுள்ள சாட்சியாக இந்த ஒளி வீசும் ஆண்டிலே எங்களை பயன்படுத்துமையா என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். இந்த நாளிலும் ஞானஸ்தானம் பெற இருக்கிற பிள்ளைகளுக்காக பாவத்துக்கு மரித்து அவர்கள் நீதிக்கென்று பிழைக்கும்படியாக ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததியாய் கர்த்தருக்கேற்ற போதனையிலே வளர்க்கப்படும்படியாக ஞானஸ்தானம் பெற இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினராய் செல்ல இருக்கிற சுவிசேஷ ஊழியத்திற்காக அநேகருக்கு கைப்பிரதி மூலமாக நற்செய்தி புத்தகங்கள் மூலமாக புதிய ஏற்பாட்டின் வாயிலாக அவளோடு பேசும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரே, ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றும்படியாக கடந்து செல்கிற அவளோடு ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து செல்லும்படியாக சந்திக்கப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாவுடைய உள்ளத்திலும் ஆண்டவர் பேசும்படியாக அவர்களும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காணும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் மூலமாய் கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு ஆகிய இரட்சிப்பை அவள் பெற்றுக்கொண்டு அவர்களும் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியான இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் காணாமற் போன ஆடுகளாகிய ஜனங்களை தேடுகிற ஒரு ஆண்டவர். அவர்களை சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். வாரத்தின் நாட்களில் நாம் கையிட்டு செய்ய போகிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய அலங்கத்துக்குள்ளாக சுகத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாக ஆண்டவருடைய இரக்கமுள்ள கரத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புணர் அறிந்த ஆண்டவரே, மீண்டும் இவருடைய மாதத்திலே நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும்
நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாரத்தின் நாட்களிலும் கர்த்தர் எங்களோடு இடையிலும் தொடர்ந்து எங்களை வல்லமைப்படுத்தி சாட்சியை பயன்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமேன். அமர்ந்து கொள்வோம். வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்று உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே சகல நாட்களிலும் நம்மோடு இருந்து நம்மை வல்லமைப்படுத்தி தம்முடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சியாக நம்மை பயன்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனம் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இணைந்து வாசிப்போம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இன்னொரு முறை வாசிப்போம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்பு. ஆராதனை நிறைவு பெற்றவுடன் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் நற்செய்தி பணிக்காக நீங்கள் ஆயத்தப்படுமாறு உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். பண்டிகையின் 2ஆம் ஆராதனையானது 9 மணிக்கு திருவிருந்து ஆராதனையாகவும் திருமுழுக்கு ஞானஸ்தான ஆராதனை நடைபெறும். எனவே ஞானஸ்தானத்திற்கென்று விண்ணப்ப கொடுத்தவர்கள், பெற்றோர், ஞான பெற்றோர், குழந்தைகள் யாவரும் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து கீத ஆராதனை நடைபெறும். பாடல் பாடி உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை நம்முடைய பயிற்சி ஆயர் ஜாய்சன் ஐயாவிடத்திலே கொடுக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வார நாட்களிலே காலை 5 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆராதனைகளிலே நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை பாடல் பாடும் பொழுது பண்டிகை கால தோத்திர காணிக்கை கவர்களை நீங்கள் முன்பதாக வந்து படைக்க உங்கள் அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். இந்த நிதியாண்டிற்கான சந்தா வாக்கு தொகையாக 1 மாத சந்தா தொகையாவது ஜூன் மாதத்துக்குள்ளாக செலுத்த உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். நம்முடைய பசுமலை நர்சிங் கல்லூரியிலே பிஎஸ்சி மற்றும் எம்எஸ்சிக்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருமண்டலம் சார்ந்த கல்வி நிறுவனங்களிலே உடைய பிள்ளைகளை சேர்த்து பயனடைய உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். அதே போல் புதூர் பகுதியில், மதுரை புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அந்த கல்லூரியிலும் அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை திருமண்டலம் சார்ந்த கல்வி நிறுவனங்களிலே சேர்த்து பயனடைய உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். வருகிற 26ஆம் தேதி சனிக்கிழமை ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் பசுமலை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள சிற்றாலயத்தில் வைத்து காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. திருமண வயதை எட்டியிருக்கிற பிள்ளைகளும் திருமணம் உறுதிப்படுத்தப்பட்ட பிள்ளைகளும் இதில் பங்கு பெற்று பயனடைய உங்கள் அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். திருமண அறிக்கை. நமது திருச்சபையை சேர்ந்த திரு பி ஞானமணி, திருமதி மெர்சி பாக்கியம் அவர்களின் புதல்வி செல்வி ஜி ஜெபா எஸ்தர் அவர்களும், சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் டக்கர்மாபுரம் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஜே டேவிட் தனபால், திருமதி ஜெயா டேவிட் அவர்களின் புதல்வன் செல்வன் டி ஜெசிம் ஒனிக்ஸ் அவர்களும் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணமாவது தடையாவது தெரியுமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, அருமையான சகோதரி ஜெபா எஸ்தருக்காக, அருமையான சகோதரன் ஜெசிம்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மணமக்கள் மீது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் நிர்வர்ஷிக்க பண்ணும்படியாக 2 குடும்பத்தாரும் திருமணத்திற்காக எடுத்துக்கொள்கிற எல்லா ஆயத்த பணிகளிலும் கடவுளுடைய ஆலோசனையும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாள் பார்க்கிறோம்.
மணமக்களும் தன்னுடைய திருமண ஆராதனைக்காக ஜெபத்தோடு ஆயத்தப்படவும், ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் அவர் கொடுக்க போகிற வாக்குறுதிகளின்படியாய் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அன்பில் நிலைத்திருந்து ஒரு தெய்வ பக்தியுள்ள குடும்ப வாழ்வை ஏற்படுத்தி கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று அவருடைய ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியான நன்மைகளை கிருபைகளை பெருகச் செய்யும். இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் வாரத்தின் நாட்களிலும் தன்னுடைய பிறந்த நாளை குடும்பமாக, திருமண நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நம்முடைய திருச்சென் பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துவதிலும் ஆசீர்வதிப்பதிலும் அவர்களுக்காக இணைந்து ஜெபிப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுதும் அவர்களுக்கான வாழ்த்து பாடல் பாடப்படும். தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற மகத்துணரி இந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் வாரத்தின் நாட்களிலும் தன்னுடைய பிறந்த நாளை குடும்பமாக, திருமண நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட ஆயத்தப்பட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிற என்னுடைய திருச்சென் பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நான் இணைந்து வாழ்த்துவதிலே, ஆசீர்வதிப்பதிலே, அவர்களுக்காக ஜெபிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா, கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டுக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளையுடைய சிரசின் மீது என்னென்றைக்கும் தங்கியிருக்க செய்யும்படியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே சீசர்களை பெத்தானியா மட்டுமாய் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ பேர்பராய் தனித்தனையாக நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த புதிய ஆண்டுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் நிறைவாக நீ தந்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆண்டை குறித்து அவள் கொண்டிருக்கிற வேண்டுதல்களையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து இதே போல இன்னும் அநேக ஆண்டுகளை காணவும், கடவுளுக்கு நன்றி செலுத்தவும், பலனடைந்து சாட்சியாக நிற்கவும் நீர் உதவி செய்யும்.
இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமேன். நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, மீண்டுமாய் உம்முடைய மாதத்திலே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் மெல்லிய சத்தத்தை கேட்கவும், உம்முடைய வார்த்தையினாலே நான் பலப்பட்டவர்களாக ஆண்டவருக்கு மகிமையான சாட்சிகளாய் தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கவும் எங்களை வழிநடத்தும். இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு உயிர்த்தெழுதல் எல்லையற்ற மாற்றத்தை கொண்டாடுதல் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுதலின் மூலமாக சீசருடைய வாழ்விலே ஏற்பட்ட எல்லையற்ற ஒரு மாற்றத்தை குறித்து சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தை என்னோடு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது 5 மற்றும் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது பயத்தை மாற்றும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சீசர்கள் அங்கே பயந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வாழ்வில் இருக்கிற அந்த பயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். எல்லையற்ற ஒரு மாற்றத்தை தன்னுடைய வாழ்விலே ஏற்பட்ட அந்த பயத்திலிருந்து அவள் பெற்றுக்கொள்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை சீசர்கள் பயந்த சம்பவத்தை எல்லா
நற்செய்தி நூல்களிலும் வாசிக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனங்களெல்லாம் வாசிக்கும் பொழுது, யூதர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் பயந்து ஒரு அறை வீட்டுக்குள்ளாக இருக்கிறதை நற்செய்தியாளர்கள் நமக்கு எழுதுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இங்கே பயந்திருந்த சீசுடைய வாழ்க்கையில ஒரு எல்லையற்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இங்கே உயிர்த்தெழுந்த சம்பவத்திலே மாத்திரமல்ல, ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலும் சீசுடைய வாழ்விலே பயம் காணப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவருடைய படகிலே பயணித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அவர்கள் பயப்படுகிற சம்பவத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் 30ஆம் வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் கடல் மேல் நடந்து வருகிற பொழுது ஒரு ஆவேசம் என்று எண்ணி அவர்கள் பயந்து கலங்குகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அங்கே ஆண்டவர் நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடல் மேல் நடந்து வர உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது கடல் மேல் நடந்து வர சொல்லுகிறார். அங்கே பேதுருவும் காற்று பலமாய் இருக்கிறதை, அலைகள் வருகிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறாங்க. சீசருடைய வாழ்விலே எப்பொழுதும் பயம் நிறைந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூலிலே 14ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம் முதல் 72ஆம் வசனம் வரை பேதுருவை குறித்து வாசிக்கும் பொழுது, சாதாரண அரண்மனை வாசலில் இருக்கிற பெண்மணியிடத்திலும் ஆண்டவரை மறுதளிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் நீயும் அதே அந்த மனுஷனோடு இருந்தவன் தான் என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை அதை ஏற்றுக்கொண்டால் தன்னையும் சிலுவையில் அறைந்து விடுவார்கள் என்ற ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு அங்கே பேதுருவிடத்திலும் காணப்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த மாத்திரத்திலே ஆண்டவருடைய பயங்கள் எல்லாம் நீக்குகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த மாத்திரத்தில் பயப்படாதிருங்கள், அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்ற உயிர்த்தெழுதல் நற்செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவருடைய வாழ்விலே, இந்த பயத்தில் இருந்த சீசருடைய வாழ்விலே ஒரு எல்லையற்ற ஒரு மாற்றத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை அங்கே பேதுருவும் யோவானும் மிகுந்த தைரியமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிடுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி தைரியமாய் சாட்சியிட்ட பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே அதிகாரிகள் அவர்களை அழைத்து இந்த இயேசுவை குறித்து நீங்கள் எவ்வளவு வேதம் போதிக்க கூடாது என்று சொல்லி ஒரு உத்தரவு போடுகிறார்கள். ஆனால் பவுலும் அங்கே பேதுரு அந்த உத்தரவை அறிந்த பின்பும் தைரியமாய் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்திருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை தூதர்கள் மூலமாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் கேட்ட செய்தியை எங்களால் பேசாமல் இருக்க முடியாது என்று சொல்லி தைரியமாய் ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறாக. பயந்த சீசுடைய வாழ்விலே ஒரு எல்லையற்ற ஒரு மாற்றத்தை காண்கிறோம். ரோமர்கள் நிருபகம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்தபடி திரும்பவும் நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆக இனி நாங்கள் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல, அல்லது பயத்திற்கு அடிமைகள் அல்ல. நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும்
ஒருவேளை எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, திகைத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நடுக்கமும் திவிகளும் அவர்களை பிடித்தபடியால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் பயந்திருந்தபடியால் ஒருவருக்கொருவர் ஒன்று சொல்லாமல் போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இனி இப்படிப்பட்ட பயத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை. ஆண்டவர் நமக்கு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுக்கிறார், வல்லமையுள்ள ஒரு ஆவியை கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஒருவேளை வருங்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கிறதோ, கலங்க வேண்டாம். பிள்ளைகளை குறித்து ஒரு பயம் இருக்கிறதோ, கலங்க வேண்டாம். உங்களுடைய பிசினஸை குறித்து ஒரு பயம் இருக்கிறதோ, பயப்பட வேண்டாம். ஏனென்றால் பயமானது உளவியல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறது. அது உளவியல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறதுனாலே நிச்சயமாகவே அது நம்முடைய சிந்தைகளை ஆளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது நம்முடைய சரீரத்திலும் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. மனதளவிலும் பாதிப்பு ஏற்படும், சரீர அளவிலும் பாதிக்கப்படும். ஆகவே எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பயந்து கலங்கி திகைத்து நிற்க வேண்டியதில்லை. நிச்சயமாகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பலன் கொண்டு திடமனுவாயிருங்கள், நீங்கள் செல்லுகிற பாதையிலே யாரொருவருக்கும் பயப்பட வேண்டாம், யாரொருவருக்கும் கலங்க வேண்டாம், ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்க போகிறார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அதே வார்த்தையை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரமல்ல யோசுவாவுக்கும் சொல்லுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6, 7, 9 வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையிடுந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர், சகல அதிகாரம் படைத்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கி திகைத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்திருக்கிற ஆண்டவர், வல்லமை நிறைந்த ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று நம்மோடு இருக்கிறார். ஆகவே நம்முடைய வருங்காலத்தை குறித்தோ யாதொரு காரியத்தை குறித்தோ நீங்களும் நானும் பயந்து கலங்கி திகைத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவதாக மார்க்கு 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பயந்த சீசருடைய வாழ்க்கையிலே ஒரு எல்லையற்ற மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். இங்கே இரண்டாவதாக துக்கம் அடைந்திருக்கிற சீசருடைய வாழ்க்கையிலே ஒரு எல்லையற்ற ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் துக்கித்து கொண்டு அழுது கொண்டு அவர்கள் கலங்கி திகைத்து கொண்டு இருக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வாழ்விலே மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இதே மரியாளை குறித்து யோவான் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கேயும் அழுது கொண்டிருக்கக்கூடிய அங்க நிலையிலே நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எம்மாவூருக்கு 2 சீசர்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் செல்லும் பொழுது துக்கமுகமாய் நடந்து செல்கிறார்கள். இயேசு அவளோடு சேர்ந்து கொள்ளுகிறார். எப்பொழுதெல்லாம் நாம் கலங்கி திகைத்து கொண்டு இருக்கிறோமோ அல்லது துக்கித்து அழுது கொண்டு இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் உங்க கூடவே ஒருவர் வர்றார். யாரு? உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நிச்சயமாகவே நம்முடைய இருதயம் கலங்கி நிற்கும் பொழுது, நாம் திகைத்து நிற்கும் பொழுது அல்லது துக்கித்து அழுது கொண்டு இருக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட கடந்து வருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். யோவான் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை ஆண்டவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட போகிறேன், சிலுவையில் அடிக்கப்பட போகிறேன் என்பதை அறிந்தவராக சீசரிடத்தில் சொல்லுகிறார். அங்க என்ன சொல்றாரு? நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் என்ன செய்யும்? சந்தோஷமாய் மாறும். கொஞ்ச நாள் என்னை காணாமல் இருப்பீர்கள்,
ஆனால் மீண்டுமாய் நான் உங்களுக்கு தரிசனமாவேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய என்னை தரிசிக்கும் பொழுது நிச்சயமாகவே உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னது போல, இங்கே அழுது கொண்டிருந்த சீசர்கள், துக்கித்து கொண்டிருந்த சீசர்கள் இயேசுவை கண்ட மாத்திரத்தில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, சீசர்கள் அங்கே அறை வீட்டுக்குள்ளாக பயந்து கலங்கி அங்கே அடைத்துக் கொண்டிருக்கிற பொழுது, இயேசுதாமே அவள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவருடைய வாழ்விலே ஒரு மெய் சமாதானத்தை கொடுக்கிறதை, சந்தோஷத்தை கொடுக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை நிச்சயமாகவே ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை ஜெயமாய் விழுங்குவதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கண்களிலே காணப்படுகிற கண்ணீர்கள் எல்லாம் அவர் துடைப்பார். அவருடைய வாழ்வில் இருக்கிற நிந்தைகளை நீக்குவார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவரே நம்மை ரட்சிப்பார், இவருடைய ரட்சிப்பிலே நாம் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்ம எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பதன் மூலமாக ஒரு களிகூறுதல், ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாகவே இங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரணத்தை வெற்றி சிறந்தவராக அங்கே எல்லோருடைய கண்ணீர்களையும் துடைக்கிறார். எல்லோருடைய கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, அவருடைய ரட்சிப்பினாலே அவருடைய இருதயம் களிகூர்ந்து மகிழ்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே இந்த ஆண்டவர் நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்தில் ஒரு ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம். ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி துக்கித்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நிச்சயமாகவே அப்படி நம்முடைய உள்ளத்தில் ஒரு மெய் சமாதானத்தை கொடுக்கிற, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். கடைசியாக மார்க்கு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. சந்தேகத்தை அகற்றும் ஆண்டவர், பயத்தை மாற்றும் ஆண்டவர், துக்கத்தை மாற்றும் ஆண்டவர், சந்தேகத்தை மாற்றும் அல்லது அகற்றும் ஆண்டவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்ததாக, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அங்கே சொன்ன பொழுதும், அவர் எங்களுக்கு காணப்பட்டார் என்று சொன்ன பொழுதும், அதை கேட்ட பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியல? நம்பவே முடியவில்லை. 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து, அவருடைய இருதய கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவரை நாள் கண்டோம் என்று சொன்ன பொழுதும் அவரை ஒருபோதும் அவள் நம்பவில்லை, அவரை விசுவாசிக்கவில்லை. அவளை ஏற்றுக்கொள்ள அவருடைய இருதயம் தயங்கினது. அவருடைய ஏற்றுக்கொள்ள அவருடைய இருதயம் தயங்கின நிமித்தமாக அவருடைய இருதய கடினங்களை, அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் கடிந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அழுகையோடு துக்கத்தோடு வழி நடந்து போகிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவும் அந்த எம்மாவூர் சீசனோடு இணைந்து கொள்கிறார். அவள் என்ன பேசிக் கொண்டு போகிறார்கள்? ஆண்டவர் கவனமாய் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் இவரை நம்பி இருந்தோம், இந்த இயேசுவை நான் நம்பி இருந்தோம். அவர் நிச்சயமாகவே எங்களை மீட்பார், எங்களுக்காக ஒரு அரசாட்சி ஏற்படுத்துவார், எங்களுக்கு ராஜாவாய் இருந்து தேசத்தில் ஒரு சமாதானத்தை, ஒரு ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொடுப்பார் என்று நான் நம்பி இருந்தோம். ஆனால் அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். என்னுடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போய்விட்டது, என்னுடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போய்விட்டது. என்னுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசத்தோடு அவர்கள் பேசுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே லூக்கா 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி சீசர்களுக்கு வீண் பேச்சாய் காணப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 46ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து அவளுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். காண்பித்த பின்னும் அவள் சந்தோஷத்தின் மிகுதினாலே இன்னும் அவர் என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை. அவருடைய இருதயம் ஆச்சரியப்பட்டு கொண்டே இருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே 12 சீசர்களும் இயேசு எங்களுக்கு தரிசனமானார், அவளை நான் பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள். தோமா சொல்லுகிறார், இல்லை இல்லை, நான் அவரை விசுவாசிக்க போவதில்லை. அவருடைய விழாவிலே என் கைகளை போட்டால் ஒழிய அவரை ஒருபோது நான் விசுவாசிக்க போவதில்லை.
இந்த தோமாவுக்காக ஆண்டவர் மீண்டுமாய் கடந்து வருகிறார். தோமாவே, உன் கையை நீட்டி என் விழாவிலே உன் கையை போடு. அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், என் தேவனே, என் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய மிகப்பெரிய ஒரு உயரிய நம்பிக்கையை தோமா வெளிப்படுத்துகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை மற்ற சீச்சர்கள் கூட இந்த அளவு விசுவாசத்தை வெளிப்படுத்தவில்லை. இந்த தோமா மிக உயரிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். மிக உயரிய நம்பிக்கையை வெளிப்படுத்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி ஆண்டவர் மீது ஒரு உயரிய நம்பிக்கையை வெளிப்படுத்தி அந்த நம்பிக்கையை கொண்டது நிமித்தமாக இந்திய தேசம் வரை வந்து நமக்காக நற்செய்தியை அவர் எடுத்துரைத்ததை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை முழுமையாக விசுவாசித்த தோமா அந்த விசுவாசத்தை நம்முடைய இந்திய தேசத்தின் ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்காக இந்திய தேசம் வரை வந்து நமக்காக ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே இந்த பயமானது அதோடு மாத்திரமல்ல, இந்த சந்தேகமானது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே மன அழுத்தத்தையும் உடல் சோர்வையும் கொண்டு வரக்கூடியது. ஆனால் விசுவாசத்தை ஆண்டவர் அகற்றுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் ஊழியத்தின் பாதையிலும் சீசனோடு பயணித்த பொழுது விசுவாசம் இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மார்க் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அங்கே லாசரு மரித்து விட்டார், வாருங்கள் நாம் போய் அவனை உயிரோடு எழுப்புவோம் என்று சொல்கிற பொழுது தோமா சொல்கிறார், நாம் வாங்க அவரோடு என்ன செய்வோம், மரிக்கும்படியாய் போவோம். ஆண்டவர் உயிரோடு இருந்து அவளோட ஊழியம் செய்த நாட்களிலும் அவருடைய இருதயம் அவருடைய விசுவாசிக்க நம்ப மறுத்தது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரையும் நம்ப மறுத்தார்கள். ஆனால் இங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த தோமா, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி உயரிய நம்பிக்கையை வெளிப்படுத்தி அந்த நம்பிக்கையை தன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து மாத்திரமல்ல, இந்த நம்பிக்கையை நம்முடைய தேசமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இந்திய தேசத்திற்காக கடந்து வந்து நற்செய்தியை அறிவித்தாரே. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்திருக்கிற நாம், அவராலே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பெற்றிருக்கிற நாம், இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை ஒவ்வொருவருக்கும் சாட்சியை அறிவிக்க நாம் கடமைப்பட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்குங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த பேதுரு தைரியமாய் சாட்சியிடுகிறாரே, இந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் இன்னும் ஜீவிக்கிற ஆண்டவர். அவர் நிச்சயமாகவே மரண கட்டுகள் அவர்களை கட்டக்கூடாது இருந்தது. அவர் மரணத்தை, பாதாளத்தை அவர் மகிமையாய் வெற்றி சிறந்து அவர் இன்னும் ஜீவிக்கிறார் என்று சொல்லி தைரியமாய் சாட்சியிட்டார்களே. 3000 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களே. இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம் பெற்றிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்திருக்கிற நாம் இந்த ஆண்டவரை குறித்து அநேகருக்கு சாட்சியை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த ஒளி வீசும் ஆண்டிலே ஆண்டவருக்கென்று நான் பிரகாசிப்பதன் மூலமாக அநேகரை கிறிஸ்துவின் மண்டையிலே கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை வல்லமைப்படுத்தி பலமுள்ள ஆவியை கொடுத்து தைரியத்தை கொடுத்து அவருக்கென்று நாம் சாட்சியை நிற்க நம்மை பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஒரு தெய்வீக சமாதானத்தை நம்முடைய இருதயத்திலும் சிந்தையிலும் கட்டளையிடுவாராக. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நமக்கு உண்டானவைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் வண்ணமாக யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனைகளில் 388ஆம் பாடலையும் அதைத் தொடர்ந்து 67, 68 மற்றும் 69வது கீர்த்தனை பாடல்களை நாம் பாடுவோம். 388ஆம் பாடல், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். The
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, மீண்டும் ஆயுடைய மாதத்திலே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய சீசர்களை பார்த்து வாழ்க என்று வாழ்த்தி ஆசீர்வதித்த ஆண்டவர், அவருடைய உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர், பயத்திலிருந்து ஒரு பலமுள்ள ஒரு ஆவியை கொடுத்து அவர்களை வல்லமைப்படுத்தி அநேகருக்கு முன்பதாக ஒரு தைரியமாய் வல்லமையாய் சாட்சியிடும்படியாய் கர்த்தர் பலப்படுத்தினது போல இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்திருக்கிற நாங்கள், நீ தருகிற மெய்யான மகிழ்ச்சியை பெற்றிருக்கிற நாங்கள், இந்த இரட்சிப்பின் மகிழ்ச்சியை அநேகருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு என் ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை வல்லமைப்படுத்தி இந்த ஒளி வீசும் ஆண்டிலே உமக்கென்று ஒளி வீசுவதன் மூலமாக அநேக மக்களை கிறிஸ்துவின் அண்டையிலே நான் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எங்களை ஜீவ வாசனையாய் நற்கந்தங்களாய் எங்களை பயன்படுத்தும்படியாய் நான் செபிக்கிறேன். வந்திருக்கிற எல்லா திருச்சி மக்களையும் பேர்பராய் தனித்திரையா நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு பயந்திருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு மீதும் ஆசீர்வதிக்கக்கூடிய கரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கங்களை வேதனைகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி ஆண்டவர் தாமே அவருடைய உள்ளத்தில் மெய் சமாதானத்தை கட்டளையிட்டு நிச்சயமாகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்விலே மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறந்தது போல எங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிச்சயத்தை, ஒரு தன்னம்பிக்கையை அவளுக்குள்ளாய் கொடுத்து அவளை பயன்படுத்தி ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாரத்தின் நாட்களிலெல்லாம் என்னுடைய திருச்செவின் குடும்பத்தாரையும் கைட்டு செய்கிற பிரயாசத்தின் பலன்களையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகும்படியான ஐஸ்வர்யங்களை ஆசீர்வாதங்களை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுகிறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை தொழுது உலகிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்மணராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பலவீனப்பட்டவர்களை பலப்படுத்தும், தேவைகளோடு இருக்கக்கூடிய தேவைகளை சந்தியும். குறிப்பாக ஆண்டவரே உயர்கல்விக்காக முயற்சி எடுக்கிற பிள்ளையுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து அனுகூலமாக்கி தாரும். பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, புத்திரமாக்கித்த நன்மைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, சுக பிரசவத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, வயது முதிர்வு நிமித்தமாக ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக சமூகத்தில் வருகிறோம். முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமமே இருப்பாய், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் கர்த்தர் தம்முடைய பலத்தோடு அவர்கள் வழி நடத்த வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். மீண்டும் ஆயுடைய சமூகத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரத்தோடு செலுத்தப்பட்டிருக்கிற தோத்திர காணிக்கைகளுக்காக, பை காணிக்கைகளுக்காக, சந்தா தசமபாக காணிக்கைக்காக, சுய வெறுப்பின் மூலமாக ஆண்டுடைய சமூகத்தில் செலுத்தப்பட்டிருக்கிற காணிக்கைகளுக்காக ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஏற்று அங்கீகரித்து கொடுத்த எல்லா கரங்களையும் ஆசீர்வதியும். எங்களையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காணிக்கையும் தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமையை பயன்படுத்தும். வல்லமையுள்ள சாட்சிகளாக எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி பயன்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆராதனை முறைகளிலே 42வது பக்கத்தில் உள்ள 2ஆம் லித்தானியாவை இணைந்து ஏறெடுப்போம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி ஜெபிப்போமாக. அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபையின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டிற்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்ற எல்லா பணிவிடைக்காரரும், விசேஷமாய் நமது பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் திருப்பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகார வகிப்போர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக.
வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாய் இருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையின் எல்லா நிலைமையில் உள்ள மனிதருக்காகவும் உமது சன்னதியில் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களின் ஜெபங்களை அங்கீகரித்துள்ளோம். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சகல நாட்களில் நிலைத்திருப்பதாக. ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து செல்வோம். இயேசுவே, உத்தம பிரதனாசரீரே, நீர் மது சீசலமத்தில் பிரசன்னமாய் இருந்த போலவே எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கிழமை வெளிப்படுத்தியுள்ளோம். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராய் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ நித்திய கடவுளே, நாளை காலத்தில் விடுத்து நமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதி நீதி எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனின் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனுடைய சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் அவன் மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவரே, தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்ற இடைவிடாமை தோற்றுவிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறோமானவர் தோற்றுவிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோற்றுவிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் விருக்கமாய் அன்பு கூர்ந்து முதுவரே பிறனுக்குமானாக இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக்கள் அவரை தந்துள்ளே நேரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மைதாமை ஏகவிலை ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவனை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்தவுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தமல்லாமல் தம் அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைவூட்டு ஞாபகார்த்தை நியமித்து தாம் திரும்ப வரவுள்ள நான் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டிக் கொண்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்கு ஆப்பிக்கப்பட்ட சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார்.
அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவள் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு நாடி உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளை மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமையில நினைவு கூர்ந்து உமது அடியாராகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப அவரோடு அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாள் பிற்கிற கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்கு எல்லாவற்றை வளர்வதற்கு கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவை உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னென்றைக்கு உண்டாவதாக. ஆமேன். நமது இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடியே அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு செல்வோம். பரமண்டலில் இருக்கிற நாம் வருஷப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சுத்த மரமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படலாக. எங்களுக்கு ரமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு விடுகளே. ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தமான பந்திலே சேரும்படியாக வந்திருக்கிற நாம் நம்மை நாமே சோதித்து நிதானித்து அறிந்து நம்மிலே காணப்படுகிற குறைவுகளை அவாத்திரங்களை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிடுவதன் மூலமாக இரக்கம் பெற்று வாழ்வடைந்திருக்க நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக தாழ்மை ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நீங்கள் சுய நீதி நம்பியதில் சில துணியாமல் தேவடைய அளவற்ற இறுக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேசின் கீழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நான் பாத்திரர் அல்லர். ஆனாலும் தேவரீர் எப்போது இருக்க சொல்லற்று உடைய மாறாதவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மா சுத்தமாக்கி எப்பொழுது அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் கேட்டதுமாய் அவருடைய சரீரத்தை வசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆமீன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? விசுவாசத்தோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடும் ஆண்டவருடைய திருமேசனிலே சேர்ந்து நமக்காக பிற்கப்பட்டவருடைய சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தையும் வாங்கி பானம் பண்ணுங்கள். வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது.
ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீர இரத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் யாவரும் இணைந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரர்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை முதல் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உடைய விளையாத திருச்சரி ரத்தமாகிய ஞான அகரத்தங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக தோற்றிருக்கிறோம். சரீரம் ஆத்மாவங்களை பரிசுத்தமும் ஜீவன பலியாயும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நான் செய்யத்தக்க ஆத்மிக ஆராதனை. பிரபஞ்சத்திற்கு ஒத்தை விசந்தறியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக நாளே மறுபுறமுடைய எங்களுக்கு அருள் புரியும். கடைசியிலான பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் கீழ்ப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்கள் உண்டாவதாக. ஆமேன். எல்லா ஆபத்துக்கும் மேலான தெய்வ சமானோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவியல் நிலைத்திருக்கும்படி உடைய இருதய சிந்தை காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை விருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது கூட நிலைத்திருக்க கடவது. பாடலாக பாமாலில் உள்ள 128வது பாமலை நாம் பாடுவோம். 128வது பாமலை.
சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் வருவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வாருங்கள்.